வெறும் 5 நிமிஷத்துல 8 எக் வந்து பாயில் பண்ணிடுச்சுங்க. நம்ம நார்மலா வந்து கேஸ் ஸ்டவ்ல வச்சு பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து 10 நிமிஷம் ஆகும். பட் இதுல வந்து 5 நிமிஷத்துல முடிச்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கேயுமே வந்து எக் கிராக்கே ஆகல. எவ்வளவு பவர்ஃபுல்லா ஸ்டீம் வந்து மேலே வருது பாருங்க, எவ்வளவு ஹைட் பாருங்க. டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஈனம் சேனலில் இந்த எக் பாய்லரோட அன்பாக்சிங் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அகோரா பிராண்டில் வந்து நான் ஏன் செலக்ட் பண்ணணும், மற்ற பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கு என்ன வித்தியாசம், இதில் இருக்க அட்வான்டேஜஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகரோ எக் பாய்லர் மாடல் கிராண்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 எக் வரைக்கும் பண்ணலாம். சரிங்களா, 4 போச்சஸ் ஒரு டைமில். ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் தான், நீங்கள் வந்து மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி வந்து கொடுக்குறாங்க. மற்ற பிராண்டுக்கும் இதுக்கும் வந்து ஸ்பெஷலே வந்து அதுதான். சரிங்களா, 2 வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 3 மோட் இருக்குது, சாஃப்ட், மீடியம், ஹார்ட் இருக்குது. 1 டச் ஆப்ரேஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷட் ஆஃப் ஆகும் எக் வந்து பாயில் ஆகிட்டோன்னே. அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ளூட்ஸ் ஆகுது, பாயிலிங் ட்ரே இருக்குது, போச்சிங் ட்ரே இருக்குது, வாட்டர் மெஷரிங் கப்போட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அந்த ட்ரே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இங்கே வந்து உங்களுக்கு அகரோ பிராண்டிங்கான அந்த பேட்ச் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 1 டச் பட்டன் ஆன் ஆஃப். சரிங்களா, ஸோ இதில் வந்து இங்கே வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மெஷரிங் கப் உங்களுக்கு இது பாருங்க, இதில் வந்து அப் டு 140 ml வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். இது வந்து அந்த எக் பவுச்சர் ட்ரேன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து இங்கே வந்து ஹாட் ஸ்டீம் அதுக்கான ஹோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக் பாயிலிங் ட்ரே. ஸோ இதை வந்து இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே இதை மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டிங்கன்னா ஓவர். ஸோ இப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம இதோட வெயிட் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, மொத்தம் டோட்டல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 793 கிராம். சரிங்களா, ஒயரும் வந்து நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் லென்த்து. இங்கே பாருங்கள், 1.5 மீட்டர் லென்த்து. ஸோ இதனால் உங்களுக்கு எங்கே வேணாலும் வச்சு நம்ம ப்ளக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 ஆம்ஸ் ப்ளக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இங்கே பாருங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீடியம்னா 35 ml ஊற்றுனீங்கன்னா 8 நிமிஷம் வரைக்கும் இதுவாகும். மீடியம் வெல் அப்படின்னா 11 நிமிஷம் 55 ml, வெல்டன் அப்படின்னா 85 ml 15 நிமிஷம், ஸ்டீம் எக் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா 120 ml 11 நிமிஷம். இந்த டைமிங்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஊற்றுற தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பாயில் பண்ணிவிட்டு ஆட்டோ கட் ஆஃப். சரிங்களா, அதுவே ஆஃப் ஆகிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மெஷரிங் கப்பு மட்டும் கிடையாது. பாட்டமில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து சின்னதாக இங்கே பாருங்கள் ஒரு நெயில் மாதிரி இருக்குது, ஆணி. இது எதுக்குன்னா முட்டையில் வந்து நீங்கள் சும்மா ஒரு ஹோல் போட்டிங்க அப்படின்னா அந்த வெடிக்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து தண்ணியை நான் ஊற்றுறேன். ஸோ கரெக்டாக வந்து 30 இங்கே வந்து உங்களுக்கு 10 ml இருக்குது பாருங்கள். 10க்கும் 60க்கும் நடுவில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 35 ml வந்து தண்ணி வந்து நம்ம இங்கே ஊற்றிடலாம். அவ்வளோதான், தண்ணியை ஊற்றிட்டு சரிங்களா, இப்போ வச்சாச்சு. இப்போ இதில் வந்து அந்த மெஷரிங் கப்பில் பின்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து மேலே வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல் போட்டுடுங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இங்கே கிளிக்குன்னு ஒரு இது வந்துச்சு. அந்த ஹோல் நம்ம போட்ட பிறகு நம்ம வச்சிடலாம். ஸோ மொத்தமாக எத்தனை எக் வைக்கலாம் அப்படின்னா 8 எக்ஸ் வந்து நம்ம வைக்கலாம். ஸோ 8 எக்ஸ் வைக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சும்மா சாம்பிளிங்க்கு 2 எக்கை வச்சு பாயில் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எக்கை வச்சாச்சு. இப்போ அடுத்தது லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணோடனே பட்டனை வந்து ஆன் பண்ணிடலாம். வெறும் 5 நிமிஷத்தில் 8 எக்கும் வந்து பாயில் பண்ணிடுச்சுங்க.
நம்ம நார்மலாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து 10 நிமிஷம் ஆகும். பட் இதில் வந்து 5 நிமிஷத்தில் முடிச்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கேயுமே வந்து எக்கு கிராக்கே ஆகலை. ஸோ இங்கே வந்து ஸ்டீம் போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீம் வந்து இந்த 2 ஹோல்ஸ் வழியாக மேலே வருது சரிங்களா. அதுவே வந்து கட் ஆஃப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்டீம் வந்து மேலே வருது பாருங்கள், எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பவர் சோர்ஸ் வந்து ஆனில் தான் இருக்குது, பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எக்கு எடுத்த உடனே இங்கே வந்து பேர் ஹேண்டை வச்சு டச் பண்ணிடாதீங்க, செம்ம ஹீட்டு. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ குறைஞ்ச டைமில் எடுத்துட்டிங்களே என்ன ப்ரோ சரியாக வெந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளேட்டில் வந்து எக்கை வந்து பவுச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட நீங்கள் ஒரு எக் ரெசிபிஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி லெவலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பேச்சுலருக்கு மெயினாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.